ஹாய் மார்னிங். இன்னைக்கு செப்டம்பர் 9th. ஸோ மார்க்கெட் ஓப்பனிங் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இப்போ டைம் 9:35 36 அப்படிங்கிற டைமில் இருக்குது. டேட்டா இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பெரி அப்படிங்கிறனால வீக்லி எக்ஸ்பெரினால ஓஏ டேட்டா ரிலையபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸ்டில் நம்ம அதை செக் பண்ணிக்கலாம். 24,900 கால் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. 24,850 புட் ரேட்டர்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ 50 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட்டில் இருக்குது மார்னிங் ஓப்பனிங்லேருந்து. ஃப்யூச்சர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா லாங் பில்டாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சர்ஸ் லாங் தான் இருக்குது. மற்ற ஆப்ஷன்ஸ் டேட்டா அப்படிங்கிறது பார்த்தோம்னா டோட்டல் ஓஏ ரேட்டிங் புல்லிஷாக தான் இருக்குது. ஓடிம்லேயும் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது. வால்யூம் மட்டும் புட்டில் இருக்குது. ஸோ புட் வால்யூம் தான் அதிகமாக இருக்குது. ட்ரெண்டிங் ஓஏ எடுத்தோம்னா புல்லிஷாக தான் இருக்குது. ஸோ ஓஏ டேட்டா புல்லிஷாக இருக்குது. பட் ஆப்ஷன் வால்யூம் டேட்டா வந்து புட்டில் அதிகமாக இருக்குது. ப்ரைஸ் பார்த்தோம்னா ப்ரீமியம் புட் அண்ட் கால் ரெண்டுமே டிகே ஆகுது. ஸோ வீக்லி எக்ஸ்பெரி அன்னைக்கு மார்னிங் என்ன பண்ணுவாங்களோ அது இந்த பேஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இனி இது எப்படி மூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நான் ஒரு பையிங் டிப் ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கி வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ என்னோடது வந்து 24,750 to 800 ரேஞ்சில் இருந்ததுன்னா ஒரு கால் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஒரு செல்லிங் ப்ரெஷர் இப்போ சடனாக வந்து திரும்பணும், அதுக்காக தான் வெயிட்டிங். இல்லைன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 25,000 கால் ஆப்ஷன் ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். புட் என்ட்ரிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா இந்த செல்லிங் ப்ரெஷரில் புட் என்ட்ரி எடுக்கலாங்கிற வியூ வந்து நான் போக மாட்டேன். பிகாஸ் நல்ல ஒரு சிபிஆர் சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ செல் ஆச்சுன்னா ஒரு பவுன்ஸ் பேக்குக்கு தான் ப்ராபர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் கால் வியூ எடுத்திருக்கேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. தேங்க்யூ.